சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த சாயப்பா நான் காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன். நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. இந்த விஷயத்தினால் உன்னுடைய மதிப்பு உன் வாழ்க்கையில் உயரப் போகிறது. இது என்ன விஷயம், உன் வாழ்க்கையில் அப்படி என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் அப்பாவாகிய நான் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம். எதையுமே என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த அப்பாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லித்தர வேண்டிய நேரம் அல்லவா? எதையுமே கைவிட்டு விடாதே. ஒரு அன்பு என் குழந்தைக்கு இந்த அப்பாவின் மீது இருக்கிறது. எவ்வளவு அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை ஏமாற்றினாலும் இந்த சாயப்பாவினுடைய அன்பு உன்னை ஏமாற்றுவது என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி இருக்கும் பொழுது இதற்காகவெல்லாம் சரியானது ஒரு பதிலை நான் உனக்கு தர வேண்டும். உன்னை நான் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. என்னை நம்பிய என் குழந்தையை நான் நிச்சயமாக அவ்வளவு சுலபமாக விட்டுவிட மாட்டேன். உனக்காக உன் அப்பாவாகிய நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான நேரத்தில் உன் வசமாக்கி கொடுப்பது இந்த அப்பாவின் பொறுப்பல்லவா? நான் ஒருபொழுதும் என் குழந்தையின் வாழ்க்கையில் என் குழந்தை விரும்பியதை நடத்தாமல் நான் விட்டது கிடையாது. இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தைக்கு சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். உன் சாயப்பா உன்னோடு நின்று உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம். என் குழந்தை, எப்பொழுதுமே எதையுமே யோசித்து நீ கண் கலங்கக்கூடாது. உனக்காக நான் வருவேன். உன் அப்பாவாகிய உன்னை வழிநடத்துவேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் சொல்லித் தருகிறது என்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சாயப்பா மனமுடைந்து விடாமல் உனக்காக என்னவெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேனோ அதை எண்ணாமல் உனக்கு சரியாகவே நான் சொல்லிவிட நினைக்கும் இந்த காலம். இனி எதையுமே யோசித்து என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. உனக்காகவே உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னை தேடி வருவது எல்லாமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரங்களை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதை நீ மறக்காதே. நல்லது நடத்த நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த அப்பாவினுடைய அன்பு கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் எதையும் செய்துவிட நான் உன்னை தொடர்வேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் என்றென்றும் அப்பாவினுடைய அன்பு உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை உனக்கு சொல்லித்தரும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவு உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் தேவையான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதையெல்லாம் உனக்கு சரியாக வெளிப்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம். இனி என்னானாலும் உனக்கான ஒவ்வொரு உணர்வுகளையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. எந்த இடத்திலெல்லாம் உனக்கு சோதனைகள் சூழ்ந்து வந்து நின்றதோ அந்த இடத்திலெல்லாம் உனக்கான நன்மைகளை நீ பெற வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த அப்பாவினுடைய அன்பு உனக்கு இதுவரையிலும் என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் நிலைகளில் நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அல்லவா? அதிர்ஷ்டத்தை என்னவென்று என் குழந்தை இந்த வாழ்க்கை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? இனி நடக்கும் நல்லது இந்த சாயப்பாவின் அன்போடு உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ விட்டுவிட முடியாது. என்னவாகும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இந்த அப்பாவை உடனிருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் சரியாக தெரிந்து நீ நல்ல நிலையோடு இந்த வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ அது ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் தெளிவாகவே ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையை நாம் விரும்பியதைப் போல நாம் மாற்றிவிட வேண்டும் என்பதையும் உன்னுடைய நம்பிக்கையாகும் பொழுது நீ நினைத்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதை நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் எதற்கும் என் குழந்தை நீ வருந்தக்கூடாது. சாயப்பா உடன் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா எந்த நிலையிலும் உன்னை காக்க வருவார் என்பதனை எப்பொழுதும் உன்னுடைய நிலையான ஒரு புரிதலாக எந்நேரமும் இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. மற்றவர்கள் சொல்லுகின்ற எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் இதற்காகவெல்லாம் என் குழந்தை ஒருபொழுதும் நீ கலங்க வேண்டாம்.
இதற்காகவெல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் என் குழந்தை நீ வருந்திவிட வேண்டாம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு எதையெல்லாம் சொல்லித்தரும் என்பதிலும் உன் கவனம் இருக்க வேண்டும். இந்த சாய் அப்பாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்மதிப்பை உயர்த்த வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ என்னவென்று பெற்றிட வேண்டும் அல்லவா? ஏதுவென்றும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இனி எந்த நேரமும் உன் அப்பாவாகிய நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தை எல்லாம் கவனித்துக்கொள். அப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று உனக்கு நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள் இந்த அப்பாவின் அரவணைப்போடு உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள மறக்காதே. காலம் உனக்கான பதிலை என் மூலமாக தரத் தொடங்கியிருக்கிறது என்றால் யார் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாதல்லவா? யார் நினைத்தாலும் அதை விட்டுவிட முடியாதல்லவா? இந்த நேரம் இத்தனைக்குமான வளங்கள் உனக்கு கிடைக்கப் போகின்ற இந்த நேரம் உன்னுடைய வெற்றியானது அங்கே உனக்கென உறுதிப்படுத்தப்படும். இந்த நேரம் எதையுமே என் குழந்தை நீ தொலைக்காதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலைகளிலும் உனக்கான பேரதிர்ஷ்டம் உன்னை தொடர்வதை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள தயாராக. ஆசைப்படுவது எல்லாம் உனக்கு கைகூடி வரவேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை வீழ்த்த நினைத்த சில மனிதர்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பித்து விட்டது. இவர்களுக்கான நேரம் இவர்கள் வாட்டி வதைக்கும் காலமும் வந்துவிட்டது. என்னவாகும் என்று இவர்கள் பதறிய பொழுதெல்லாம் இனி இதுதான் நடக்கும் என்று தெய்வம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வருகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா உனக்காக என்ன சொல்ல எண்ணினாலும் ஏது சொல்ல நினைத்தாலும் நான் சொல்வேன். உனக்கான தருணங்களை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எடுத்துச் சொல்வேன் உனக்கான நேரங்களை என்பதை கட்டாயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து எதையோ நீ உணர்ந்து கொள்ளும் இந்த காலகட்டம் உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக வைத்து தெளிவுபடுத்தும் என்பதை மறக்காதே. யாருக்காகவும் எதற்காகவும் நீ எதையும் இழந்து விடாதே. உன்னோடு உன் அப்பா நான் வரக்கூடிய இந்த காலங்களில் இனி உன்னை தொடரும் இந்த ஆச்சரியங்களையும் நீ புரிந்து கொள். உன்னை அழிக்க நினைப்பவருக்கு சரியான பாடத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அழிக்க நினைப்பவருக்கு சரியான நிலையில் அவர்களுக்கான தேவைகளை எல்லாம் நான் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த சாயப்பாவாகிய நான் உடனிருந்து இந்த வாழ்க்கையில் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியாகவே சொல்லிவிடவும், என்ன இடத்தை யோசிக்கின்றேனோ அதை எல்லாமும் சரியாகவே சொல்லிவிடவும் நான் எப்பொழுதும் உன்னோடு உணர்ந்திருக்கும் இந்த காலம் உனக்கான ஆச்சரியங்களை சொல்லித் தருவது போல உன் துரோகத்திற்கும் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை ஆட்டி படைத்தவர்களுக்கு இதையெல்லாம் நடத்திவிடும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை கவனமாக நீ உணர வேண்டும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும்பொழுது உனக்கு சந்தோஷம் நிலையாக நிலைத்திருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் பாதை என்னவென்பதனை காண்பித்துக் கொடுப்பேன் என்பதை மறக்காதே. துரோகத்தை செய்து விட்டார்கள், வாழ்க்கையில் இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லி நீ கலங்கினாய். ஆனால் இதற்காகவெல்லாம் இவர்களுக்கு தெய்வம் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்று நீ உணர வேண்டும் அல்லவா? தெய்வம் முன்னின்று இவர்களுக்கு என்ன செய்ய போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காலம் இவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இவர்களுக்கான சரியான ஒரு நிகழ்வு நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கான புரிதல் நல்லபடியாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் வருவேன், எந்த தருணமும் என் குழந்தை நான் உன்னை தொடர்வேன் என்பதை நீ புரிந்து வாழ்ந்துவிட்டால் அது போதும். உன்னுடைய மதிப்பு உயரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. யார் மத்தியில் எல்லாம் உன்னை அவமானப்படுத்தினார்களோ, யாரிடத்தில் எல்லாம் உனக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுக்க நினைத்தார்களோ, அவர்களுக்கு எல்லாம் இப்பொழுது தெரியப் போகின்ற விஷயம் நீ யார் என்பது, நீ உண்மையில் என்ன செய்தாய் என்பதை எல்லாம் இவர்களுக்கு தெரிய வரப்போகிறது. உன்னுடைய உண்மையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் வெளிவரக்கூடிய நேரம் இது. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தினால் சூழ்ச்சிகள் செய்து உன்னை வீழ்த்த நினைத்தார்களோ அந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். உனக்கான எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரப்போகிறது என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய். இந்த சாயப்பா உடனிருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னானாலும் எல்லா அதிசயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் நடத்துவதை எல்லாம் கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மறக்காதே என்பதை என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் உன்னோடு உடனிருக்கும் இந்த அப்பா எனக்கு தெரியாதா? உன்னை எப்படிப்பட்ட மனநிலையில் எல்லாம் இந்த மனிதர்கள் காயப்படுத்துகிறார்கள் என்பது எனக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட நிலையிலெல்லாம் உன்னை வைத்து
உன்னுடைய வாழ்க்கையை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் இவர்களுக்கு மத்தியில் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதை நீ மறக்காதே. உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் உன்னை மீட்டெடுக்கும் இந்த காலம் இனி உனக்கே உனக்கான தேவைகளை எல்லாம் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.